என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. சரி அஜய், ஷாலு வந்து சொல்லிரு, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல. கொஞ்சம் வெளியில போற வேலை இருக்கு, நாங்க போயிட்டு வந்துறோம். அதுக்குள்ள அப்படியே சாம் வந்துருவா, சாம கிண்டல் பண்றதுக்கு வந்துருவோம். அக்கா இரு, நானும் வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா. சரி அஜய், பாய். பாய். ஒருவேளை நான் அஞ்சலியை லவ் பண்றது ஷாலுக்கு தெரிஞ்சிருக்குமோ? நான் அவளை சைட் அடிக்கிறேன்னு அஞ்சலிக்கே தெரியல, ஷாலுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? என்ன ஒன்னும் புரியல. அது எப்படி புரியும்? அதெல்லாம் புரியாதே. ஷாலு நீயா? இல்ல பேய். ஆமா, என்ன புரியாதுன்னு சொன்ன? இப்ப நீ நினைச்சிட்டு இருந்தது. நான் என்ன நினைச்சேன்? நான் எதுவுமே நினைக்கலையே. அச்சோ, இந்த ஷாலுக்கு எப்படி தெரியும்? நீ நினைக்கல அதானே? இல்லையே, நான் நினைக்கவே இல்லையே. உனக்கு என்ன தெரியும்? அஞ்சலியை லவ் பண்றேன்னு தானே? அதுக்கும் மேல ஒண்ணு தெரியும். ஐயோ, என்ன தெரிஞ்சுன்னு தெரியலையே. ரொம்ப பயம்லாம் வேணாம். அச்சோ, என்ன தெரிஞ்சிருக்கும்? யாருக்கும் நான் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் ஒரு கதை சொல்லட்டுமா அஜய்? என்ன கதை? அதான் சொல்றீங்களே, கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லு. சரி சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்தாங்களாம். அப்புறம் அந்த பையன் எங்க இருந்தான்? அந்த பொண்ணோட வீடு அந்த பையன் வீடு ஒட்டுக்காதான் இருந்துச்சாம். அப்போ ஒரு நாள் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்களாம். ஒண்ணும் இல்ல, இப்ப நீ தங்கிட்டு இருக்கல அந்த வீடுதான், ஓகேவா? இப்ப நான் தங்கிட்டு இருந்ததல்ல, அந்த வீட்ல ஒரு பொண்ணு இருந்துச்சு. உன் சொந்த வீடுன்னு சொன்ன. சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன், கேளு. அந்த பொண்ணோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த பையன் தான் அவ்வளவு பாசமா பாத்துக்குவானா அந்த பொண்ணு. தான் ஃப்ரெண்டுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பையன் ரொம்ப அழகா பாத்துக்குவானா. அந்த பொண்ணு எப்பெல்லாம் சோகத்துல இருந்து அழுந்துட்டு இருக்கோ அப்ப அந்த பையன் ஓடி வந்து சம்மந்தப்படுத்துவானா. சிரிக்கிறதுக்கு காமெடி எல்லாம் பண்ணுவானா. அப்ப அந்த சின்ன வயசுல நீயும் நானும் பிரியவே கூடாதுன்னு சொன்னாங்களாம். 1 இயருக்கு முன்னாடி அந்த பொண்ணும் அந்த பையனும் பிரிஞ்சுட்டாங்களாம். நாங்களும் இந்த வீட்டை விட்டு போயிட்டோம், அவங்களும் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்களாம். அப்புறம் சந்திக்கவே இல்லையா? அது உங்களுக்கே தெரியும். ஆனா இப்பயும் நாளைக்கு சிரிக்க வைக்கிறதுக்குனே வருவான். 1 இயர்ல பிரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னீங்க. 1 இயருக்கு முன்னாடி அந்த பொண்ணு நினைச்சுச்சா அந்த பையன் பிரிஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இனிமே அவளோட ஃப்ரெண்டை தேடி வரமாட்டா அப்படின்னு யோசிச்சானா அந்த பொண்ணு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் வந்தானா. யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி அந்த பையன் வந்தானா. அவன் சொந்த வீட்டுக்கே வாடகைக்கு வர மாதிரி வந்தானா. அந்த பொண்ணுக்கு புரியாதா? சின்ன வயசுல இருந்து அவளோட ஃப்ரெண்ட், அந்த பொண்ணுக்கு எதுவும் புரியாதான்னு. அதுலயும் அந்த பையனுக்கு மாஸ்க் போட்டு பயமுறுத்துறதுல ரொம்ப பிடிக்குமா. அவனா பேய் மாஸ்க் போட்டு எல்லாத்தையும் பயமுறுத்துவானா. என்ன சூர்யா, கரெக்ட் தானே? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சூர்யா கிடையாது, அஜய் தான். உன்னோட செல்ல பேர் அஜய்னு எனக்கு நல்லாவே தெரியும் சூர்யா. அந்த பேர் வச்சதே நான் அத கூட தெரியாதுன்னு நீ நினைச்சுக்கிட்டல. எப்படி உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சா நான் இன்னைக்கு சொல்வேன்னு தெரியாது சூர்யா. இப்பவாது அந்த மாஸ்க கழட்டுறியா? ஷாலு, எப்படி ஷாலு கண்டுபிடிச்ச? டேய், நம்ம பிறந்ததுல இருந்து ஒன்னாதான்டா இருக்கோம். எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? அஜய்னு வந்துட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டல. நீ வந்ததுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒன்னு நோட் பண்ணிட்டு தான் இருக்கே சூர்யா. ஆனா என்கிட்ட போய் மறைச்சிட்டல. ஏன்டா, ஏன் இப்படி ஒரு நாடகத்தை ஆடுன? ஷாலு, அதுல நான் கண்டிப்பா இப்ப சூர்யான்னு அவனுக்கு தெரிஞ்ச கண்டிப்பா என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணுவான். அஞ்சலியோ கூட கொலை பண்ண ட்ரை பண்ணுவான். அவன் அன்னைக்கே கொலை பண்ண ட்ரை பண்றதுக்கு வண்டி எல்லாம் அமுச்சு விட்டான். நான் பேசினது கேட்டுதான் அந்த இடத்துல வேற மாதிரி செட் பண்ணேன். ஏன் சூர்யா, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணல. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா என் ஃப்ரெண்ட் போயிட்டான்னு சொல்லிட்டு. சாரிடி. அழுக முதல்ல நீ வந்து சிரிக்க வைப்ப. நான் எவ்வளவு தூரம் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? ஏன் சூர்யா என்ன பார்க்க வரல? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல. இப்ப ஏன் மாஸ்க் போட்டு வந்திருக்க? நானு கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொலை பண்ண ட்ரை பண்ணுவான்டி. அஞ்சலிக்கு அவன் பிரச்சனை கொடுத்தான், நான் சும்மா விடுவேனா? என்ன பார்த்து நீ அழுந்தா எப்படி? என் ஃப்ரெண்ட் நீயும் தானே அழுகுற. நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சேன் ஷாலு. கண்டுபிடிச்சிட்ட பத்தியா? என் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்காம நான் எப்படி இருப்பேன்? ஃப்ரெண்டை கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல அழுகுறியா இல்ல ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டோமே அழுகுறியா? அடி வாங்க போற சூர்யா. இப்ப நீயாச்சும் எனக்கு இருக்க பேரு சொல்லி கூப்பிடுறீ. உனக்கு தான் 2 பேர் இருக்குமே. ஆனா எனக்கு சூர்யாங்கிற பேர் தானே பிடிக்கும். யாராவது ஒருத்தர் கூப்பிட மாட்டாங்களான்னு நினைச்சா நீ கூப்பிட்டியே. என் பெஸ்ட் ஃப்ரெண்டே கூப்பிட்டாலே அது போதுமே. என்னப்பா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அழுந்துகிட்டே இருக்கா? இன்னைக்குதான் நான் வந்துட்டேன்ல கண்ணை தொடக்கிறதுக்கு. ஆனா சூர்யா, ஒரு டைம் நீ வந்துட மாட்டியான்னு யோசிச்சேன். ஆனா நீ வந்துட்டல, இது போதும் சூர்யா. எனக்கு சொந்த வீட்டுக்கே வாடகை மாதிரி வந்திருக்கல. அப்பவே பேசி வச்சுட்டு தான் வந்தேன். 1 மந்த்ல கிளம்புறேன்னு. சும்மா உங்ககிட்ட சொல்றதுக்காக. இல்லாட்டினா மாஸ்க் கழட்டுன்னு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை? ஆனா உன்னோட வேலை சூப்பரா. அம்மா, நம்ம மேடம் அஞ்சலி லவ் பண்றாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? எல்லாத்துக்கும் காரணம் அந்த டைரி தான். டைரியா? ஆமா, அந்த டைரியில எழுதி வைப்பானா. நான் என்கிட்ட மட்டும் வந்து சொல்ல மாட்டாளா? சொல்ல வந்தா அந்த டைம்ல நான் ஒரு டிராமா போட்டேன். பாவம் தெரியுமா, அவ எவ்வளவு அழுந்துட்டா தெரியுமா? நான் ஒரே வார்த்தை சொன்னா, சூர்யா தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. அவ என்கிட்ட சொல்றது தவிர மத்த எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவா. இனிமேலாம் என்னெல்லாம் விட்டுட்டு போக மாட்டியே சூர்யா? என் பெஸ்ட் ஃப்ரெண்டை என்ன காரணத்துக்கு நான் விட்டுட்டு போக மாட்டேன். அம்மா அப்பாலாம்? அவங்களுக்குலாம் நான் இருக்கேன்னு தெரியாது. 1 இயர் ஆச்சுல. பாவுண்டா. இப்ப நான் மட்டும் வெளியில சொல்லிட்டேன் என் பையன் உயிரோட தான் இருக்கான், உயிரோட தான் இருக்கான்னு எல்லாத்துட்டையும் போய் சொல்லிடுவாங்க. அப்புறம் என் உயிர் போயிரும்பா. ஓ, என்
அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோ வாயிலே அடிச்சிருவேன். ஓகே ஓகே, உன் முன்னாடி சொல்ல முடியுமா? ஓ அப்ப என் பின்னாடி வந்து நான் என்ன சொல்லுவேன்? அதெல்லாம் விடு, உன் பிரச்சனைக்கு வரலாம். என்ன சாம போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குற போல. சாம காதலிக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் சொன்னது உன்கிட்ட தான். இப்ப எங்களுக்குள்ள ஒரு சின்ன ப்ராப்ளம். உங்களுக்குள்ள இல்லம்மா, நீ சேலஞ்ச் பண்ணிருக்க அதுக்காக. என்ன சூர்யா சொல்ற? சேலஞ்ச் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. என்கிட்ட நீ காது குத்தணும்னு நினைச்சா நடக்குமா? ஏ சூர்யா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பாட்டுக்கு ஏதாவது புரிஞ்சுக்காத. 1 இயரா நான் இங்க இல்லையே தவிர உன்னை பத்தி நல்லாவே எனக்கு தெரியும். நீ சாமோட அம்மா கிட்ட சேலஞ்ச் விட்டுருக்க அதானே? அது ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் இவ்ளோ தடுமாறுற? ஏன் என்கிட்ட உண்மையே சொல்ல கூடாதா? ஓஹோ 1 இயர் கழிச்சு வந்தனால என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாதானே? ஐயோ சூர்யா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அம்மா கிட்ட ஒரு சின்ன சேலஞ்ச் விட்டுருக்கேன் அவ்வளவுதான். அதுக்கு சாம் பாவுமா? சாம் பாவம் இல்ல, சாம் என்ன மறக்க மாட்டான்னு நினைச்சு இந்த சேலஞ்ச விட்டுருக்கேன் அவ்வளவுதான். நீ நல்லா நடத்துமா? சாம லவ் பண்றேன்னு ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து சொன்ன. லவ் பண்ணி அவனை கொடுமையா படுத்திட்டு இருந்தி. இதுல கொடுமை இல்ல சூர்யா, செல்ல சண்டை. நீ சொல்லு, சாம் தான் பாவும். ஏ அஞ்சலி ஏமந்தியா, அஞ்சலியுல யாரும் இல்ல. இந்த மாதிரி ஏமாத்துனேன்னு ஏன் அவ்வளவுதான். எங்க அஞ்சலி? அவகிட்ட எதுவும் சொல்லிடாதமா? அப்படியே நான் சொல்ல மாட்டேன். என் ஃப்ரெண்ட் நான் காட்டி கொடுப்பேன். என் ஃப்ரெண்ட் எவ்வளவு பாவம் தெரியுமா? ஆமா ரொம்ப பாவம். சமையல எவ்வளவு மிஸ் பண்ணிட்டா தெரியுமா உன் ஃப்ரெண்டு? இப்பதான் புரியுது. நீ வேணும்னே தானே சமைக்க தெரியாதுன்னு என் வீட்டுக்கு வந்த. உனக்கு நல்லாவே சமைக்க தெரியும். என் கூட சேர்ந்து நீயும் தான் கத்துக்கிட்ட, உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதுன்னு நினைச்சா என்ன விட என் ஃப்ரெண்டு தானே நல்லா சமைப்பா. என் ஃப்ரெண்டு கையில சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சு, வந்தேன். தப்பா? உன் ஃப்ரெண்ட் உனக்காக எவ்வளவு வேணாலும் சமைச்சு போடுவா. நீயும் தெரிஞ்சுக்கிட்டே தானே என்ன சமைக்க சொன்ன. ஆமா, நீ ஏன் சமையல் சாப்பிடும் போது நான் உன் சமையல் சாப்பிட மாட்டேனா? இத்தனைக்கு உனக்கு நல்லாவே சமைக்க தெரியும், ஆனா தெரியாதுன்னு சொன்ன பத்தியா? சாருக்கு மிளகாத்தூள் சாம்பார் தூள் எதுவும் தெரியாது நீங்க. அது சும்மா உன்கிட்ட அப்படித்தானே சொல்லணும். அஞ்சலி சாம் யார வேணாலும் ஏமாத்தி என்ன மட்டும் ஏமாத்துன்னு நினைக்காத. உன் ஃப்ரெண்ட் ஏமாற மாட்டாடா. ஆனா சத்தியமா நீ என்ன கண்டுபிடிப்பேன்னு நினைக்கவே இல்லை. நீ அஜயன் பேரை மாத்தி வச்சுட்டா நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? அதெல்லாம் என் ஃப்ரெண்ட் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். இதுக்கு முதல்ல உன்கிட்ட இருந்து உஷாரா இருக்கணும். தப்பு பண்ணிட்டே சூர்யா. அஞ்சலி வந்துட்டான்னு என்கிட்ட ஏமாத்துறல. உன் ஃப்ரெண்ட் உன்ன மாதிரி தானே சூர்யா இருப்பா. உன் ஃப்ரெண்ட் உன்ன மாதிரி இல்லனா என்ன அர்த்தம்? அதனால உன் ஃப்ரெண்ட் உன்ன மாதிரி தான் இருப்பா. சுடுமனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகின் கூட பாவை போகும். நல்லன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு. வாழுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. இன்பம் வரலாம் துன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம். கல்லூரி நட்புக்கில்லை. சுடுமனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும். இங்க இருந்து எல்லாரும் எங்க போறாங்க? முதல்ல நான் அதை தான் கேட்டுக்கணும், மறந்துட்டேன். மேடம் எதான் ஞாபகம் வச்சிருக்கீங்க? ஓய் ஹோய், உன்னை நான் தான் ஞாபகம் வச்சு கண்டுபிடிச்ச ஞாபகம் வச்சுக்கோ. என்னெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருப்பாங்க. எல்லாரும் எங்க வெளியில போகணுமா வெளியில போயிருக்காங்க. வந்து சாம எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. ஐயோ ஆமால, பாவு சாம் தெரியாம பண்ணிட்டேன்னு தோணுது. நான் உன்னை மட்டும் தானே பார்க்க சொன்னேன், எதுக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்த? நான் மட்டும் ரசிச்சா போதுமா? எல்லாரும் ரசிக்கணும்ல. ஆனா உனக்கு இந்த பழைய பழக்கம் இருந்தது இன்னும் போகலல. அது போகவே போகாதுப்பா. ஆனா நீ அஞ்சலி லவ் பண்றான்னு சொல்லிட்டு என்கிட்ட மறைச்சிட்ட பத்தியா? ஹலோ ஹலோ, எனக்கே நீ இறந்த மாதிரி டிராமா பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். சத்தமா பேசக்கூடாது, யாருக்காவது கேட்ட போது. ஓகே ஓகே. எங்கேயாவது போய் சூரியன் மட்டும் வாய் திறந்தா வாய் உடைச்சிருவேன். நீ வாய் ஒடிக்கிற வரைக்கும் என் ஃப்ரெண்ட் சும்மா பாத்துட்டு இருப்பான்னு நினைச்சியோ? அந்த ஃப்ரெண்டே வந்து வாய் உடைக்கலாம்ல. அந்த ஃப்ரெண்ட் என் மேல கை வச்சு பார்க்க சொல்லிரு. ரொம்ப தைரியம் உனக்கு. ரொம்பவே. இந்த ஷாதுவை எப்படி நம்ம கிட்ட பேச வைக்கிறது? நம்மளும் ஒவ்வொரு ஐடியாவா போட்டுட்டு இருக்கோமே தவிர பேச மாட்டேங்கிறாளே. ஹாய் சாம், அப்படி என்ன யோசிச்சிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லக்கா, ஷாலுவை எப்படி பேச வைக்கிறதுன்னா. அதுக்கு இப்படி அண்ணாந்து பார்த்து யோசிக்கணும்னு அவசியம் இல்லையடா. வாடி பெருச்சாலி. நான் பெருச்சாலின்னு காட்டிருமே. இருந்துட்டு போறேன் போ. என்ன சாம் அவ்வளோ யோசனையோ? கூடியே முழுங்கி போச்சு மாமா. அவ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, என்ன பண்றதுனே தெரியல. நானும் ஒவ்வொரு பக்கமா நீ யோசிச்சுட்டு இருக்கேன். தப்பா சொல்லக்கூடாது சாம், ஒவ்வொரு பக்கமா விழுந்துட்டு இருக்கேன்னு சொல்லு. விழுந்துட்டு இருக்கேன் நான் எங்க விழுந்துட்டு இருக்கேன்? விழுகல சாம், தவறி விழுந்திருப்பேன். ஓ நீயும் வண்டியாடா? எனக்கு பக்கத்துல இன்னொருத்தவங்களும் வந்துட்டாங்க. ஓ ஷாலுவும் வந்துட்டா போல. வந்துட்டாங்க. டேய் இவ்ளோ பிளேஸ் இருக்கும்போது நீ அங்கதான் போய் உட்காரணுமா? என்ன தள்ளி விட்டு? அதெல்லாம் என் லவர் பக்கத்துல உட்கார்றது ஒரு ஃபீல். அப்போ லவரை தள்ளி உட்கார சொல்லு, நான் உட்காரணுங்க. நீ போய் சொல்ல வைக்கிட்ட. அப்ப நீ இங்கிட்டு வா. பொறாம பிடிக்காத, அமைதியா. சொல்லுடா சாம், கீழே விழுந்து முதுகேது வலிக்குதா சாம்? அக்கா நான் எங்க கீழே விழுந்த முதுகு வலிக்கிறதுக்கு? அப்பவே சொன்ன விடுடா, நீ கேட்டியா சாம்? நீ இப்ப அவஸ்தைப்படுப்பா. சொல்லுடா, கீழெல்லாம் விழுந்திருக்கா? கீழ இல்ல மாமா, கால்ல. அச்சோ இவங்களுக்குள்ள தெரிஞ்சிருச்சோ? இந்த ஷாலு தான் சொல்லிருப்பாளோ? ஏய் அஞ்சலி, என்ன பாக்குறாங்க? நாளா யார்த்தையும் சொல்லல. ஏய் ஷாலுனியல யார்த்தையும் சொல்ல, ஷாலுனிய பார்க்காத. இவதான் சொல்லிருப்பா, எனக்கு தெரியாது. கவலைப்படாதடா, அவங்களே எதுவும் சொல்லல. நாங்கலாம் அங்க நின்னது தெரியாமலே நீ கால்ல விழுந்துட்ட பத்தியா? அச்சோ நீங்களும் நின்னுட்டு இருந்தீங்களா? ஆமாண்டா சாம், நாங்கலாம் அங்க நின்னுட்டு இருந்தோம். கண்குள்ளா காட்சி இன்னைக்கு பார்த்து முடிச்சிட்டோம்டா. ஒரு பையன் அங்க கால்ல விழுந்துட்டு எனக்காக எதுவும் பேசல. அப்ப நான் ஷாலுவை விடாம இருந்தது பாத்திருப்பீங்களே. அதெல்லாம் நல்லா பார்த்தாச்சு. என்ன ஒரு தைரியம் உனக்கு? நீங்களா வீட்ல இருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அண்ணா ஷாலு, நீயும் சரியான ஆளு. இதுக்கு தான் சொன்ன விடுடா, நீ என் பேச்ச கேட்டானா பைத்தியக்காரன். நல்ல குடும்பம்டா. அப்பவே ஷாலு சொன்னா விடுடா, நான் மட்டும் இல்லடான்ட்டு. ஷாலு பேச்ச கேட்காம இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் தேவைதான். என்ன மன்னிச்சிரு ஷாலு. இவதாண்டா உனக்கு ரொம்பவுமே தேவை. ஆனா ஒரு பொண்ணுக்காக கால்ல வந்துட்டாங்க. என்னமா வாசனம் பேசுற தெரியுமானா? உன்னால 1000 ரூபாய் போயிருச்சு.
ஆயிருச்சுடா. நானும் உன்னை பெட் கட்டு சொன்னேலி. நீ விழுக மட்டும் நினைச்ச, உன் மேல நம்பிக்கை வச்ச. இதெல்லாம் ஒரு குடும்பமா? குடும்பம் தான், குடும்பம் தான். எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே, எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் கூடுமே. இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான், உருவத்திலே தனித்தனிதான், உள்ளம் என்றும் ஒன்றுதான். ஒரு சேவல்தான் நடை காத்தது, இந்த அதிசயம் பாருங்கள். எங்கள் சொந்தம் பார்த்தாலே என்னையிலே உட்காந்து படிச்சிட்டு இருக்க போல. இல்லடா, தூங்கிட்டு இருக்கேன். தூங்கிட்டு இருக்க? புக் எடுத்து வச்சுட்டு அம்மா கிட்ட சொல்றேன். ஓடிரு, நானே கடுப்புல இருக்கேன். நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னு போயிரு பேசாம. ஓஹோ, எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு இங்க உட்காந்து படிச்சிட்டு இருக்க. இதுக்கு மேல காலேஜ் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கடா. கல்யாணம் தானே பண்ணிட்டு போ. அதான் உனக்கு என் மேல பாஸ் இருக்காது, ஓடிரு. உனக்கு ஏ ரூம் முன்னாடியே கிடைக்கும்? ஏ ரூம் வாசல்ல தான் உட்காந்து படிச்சிட்டு இருப்பியா? நான் எங்க வேணாலும் உட்காந்து படிப்பேன், உனக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா தாயே, நீ எங்க வேணாலும் உட்காந்து படி. சரி, நான் இப்ப எங்க போறேன்? வெளியில. வெளியிலயா மாடிக்க? வெளியில அந்த புள்ளைகிட்ட போய் உட்கார போறேன். ஓ ஓ, போ போ போ. ஆடாயிட்டி அப்படியே புடிங்கி புடிங்கி சாப்பிடலான்னு. இன்னும் அது மட்டும் தான் ஆகல, கூடிய சீக்கிரத்துல ஆயிடுவேன் போல உன் கூட இருந்தா. ஓ, என்ன பேசாம ஓடிரு. ஒழுங்கா படி, உட்காந்து படிக்கிற வேலையை தவிர மத்த எல்லா வேலையும் பாப்ப. ஆமா, போ பேசாம. உங்க அண்ணி வந்து கத்துவா, நீ அவகிட்ட எல்லாம் எதுவும் சொல்லிட கூடாது, ஓகேவா? என்ன கத்த போற? எதுவும் சொல்லக்கூடாதுங்கற. இது என்ன வடிவேல் காமெடி மாதிரி சொல்லிட்டு இருக்க? வெளியில வந்து பூகம்பமே சவுண்ட் கேட்டா கூட நீ வெளியில வரக்கூடாது. என்னென்ன பண்ண போற? பெரிய சம்பவம் பண்ண போறடி அவ பேச வைக்கிறதுக்காக. அடி வாங்காம இருந்தா சரி. அதெல்லாம் இன்னைக்கு எப்படி பேசுறப்ப? சரி, நானும் பாக்குறேன். சரி, அம்மா அப்பா யார் வந்தாலும் நான் ரூம்குள்ள இருக்கேன்னு சொல்லிடு, தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிடு, ஓகேவா? சொல்லிடுறேன், சாம் தான் சொன்னான்னு சொல்லிடுறேன். அப்பதான் உனக்கு நாளைக்கு சாக்லேட். ஓகே, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேனே, சொல்லிடுறேன். என்னன்னு சொல்லுவேன்? சாம் பண்ண எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறேன். சூப்பர் சூப்பர். சரி சரி, இப்போ ஆல் தி பெஸ்ட். செருப்படி வாங்கிட்டு வந்துறாதனா? இது வாய் இருக்கே, வாய் இல்ல. பின்ன என்ன வண்டலூர் ஜூவா? அனிமல் எல்லாம் அசிங்கப்படுத்தாதடி. இவகிட்ட பேசிட்டே இருக்க வேண்டிய. ஆஹா, உனக்கு என்ன விட அண்ணி தான முக்கியம், ஓடு ஓடு. எங்க இருந்தாலும் இப்ப வருவ ஷாலுனி. ஓ, சாம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கானா? அப்பா வந்துட்டாடா. சாம், சாம் கையில இருந்து ரத்தம். சாம், என்ன சாம் ஆச்சு? கையில ரத்தம் வருது. ஏன் மேல அக்கறை படுறதுக்கு நீ யாரு? ஏன் சாம் இப்படி பண்ற? நீங்க பேசாம தானே இருந்தீங்க, பேசாமலே போங்க. ஒண்ணும் என் மேல அக்கறை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன் சாம் என்ன கொல்ற? என்னம்மா அடி, இப்படியா அடிப்பா? இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான்டா. சாம், இது ரத்தமே இல்ல. என்னது சாம் இது? நான் தான் கையெழுத்துட்டேன்னு சொல்லவே இல்லையே. அது அந்த சாஸ் கையில ஊத்தி ஒழுகிட்டு இருந்துச்சு, நான் அதை தொடக்கவே இல்லை. இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன். சாம், அப்ப நீ வேணும்னே தானே சாம் பண்ண? நான் எப்போ உன்கிட்ட வந்து கையெழுத்துட்டேன்னு சொன்னேன்? நான் அழுந்துட்டு இருக்கும்போது சொல்ல வேண்டியதானே சாம்? நீ என்கிட்ட பேசல, நான் எப்படி உன்கிட்ட சொல்லுவேன்? அதுக்கு நீ இப்படியா சாம் விளையாடுவ? முதல்ல நான் எங்க விளையாண்டேன்? நான் முதல்ல கையெழுத்துட்டேன்னு உன்ட்டு வந்து நான் சொன்னேனா? நீயா வந்த, நீயா அழுந்த? சாம், நான் எதுக்கு அழுகுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே தானே சாம் பண்ணேன். நான்லாம் ஒன்னும் அப்படி பண்ணவே இல்ல. எனக்கு அடிப்பட்ட முதல்ல உனக்கு ஏன் வலிக்குது? சாம், இந்த மாதிரி பேசாத சாம், கோவம் வந்துரும். எனக்கு தான் ஷாலு கோவம் வரும், எனக்கும் கோவம் வராதுன்னு நினைச்சுக்காத. நான் வந்து உன்கிட்ட சொன்னேன் கையெழுத்துக்கிட்டேன், அது சாஸ் ஊத்தி ரத்தம் வந்துற மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான். முதல்ல சாஸ் கையில ஊத்துனா நீ தொடக்காம எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்த? நான் இங்க வருவேன்னு தெரிஞ்சுதானே சாம் பண்ணேன். நான் என்ன நினைச்சேன், சாஸ் ஊத்திருச்சே, சரி அங்க போய் கை கழுவிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். கை கழுவ வேண்டியதானே, எதுக்கு இங்க உட்கார்ந்த? கால் வலிச்சிட்டு உட்காந்து. இதுல உனக்கு என்ன, ஏன் இவ்வளவு கடுப்பா இருக்க? அதுல வந்த உடனே அடிச்ச பத்தியா? அங்க நிக்கிற நீ. மேடம் பேச மாட்டாங்களா, எதுவும் பண்ண மாட்டாங்களா, அடிக்க மட்டும் செய்யலாமா? சாம், விளையாடாத சாம். எது இதுல விளையாடணும்னு கொஞ்சமாச்சும் அறிவு வேணும் சாம். ஓ, எங்களுக்கு அறிவு இல்லையா? இல்லாமலே போகட்டுமே. முதல்ல எதுக்கு என்கிட்ட பேசாம இருக்க? அதுக்கு ஏதாவது காரணமாவது சொல்லலாம்ல. தயவு செஞ்சு எதுவும் என்கிட்ட பேசாத சாம். இந்த ஒரு காரணத்தை சொல்லிட்டு நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? எப்போதுமே கேட்கறதுக்கு ஆப்போசிட்டா சொல்லிட வேண்டியது நான் கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன், அதானே? சாம், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இங்க வருவேன்னு தெரிஞ்சுட்டு நீ உட்கார்ந்துட்டு இருந்தா நல்லாவே தெரியுது சாம். நான் நல்லாவே பயப்படுவேன்னு தெரிஞ்சுட்டு நீ அப்படிதானே பண்ணிருக்க. நீ ஏன் பயப்படணும்? முதல்ல நீ என்கிட்ட பேசல தானே, நீ ஏன் பயப்படணும்? சாம், அங்க ரோட்ல போறவங்களா இருந்தாலும் ரத்தம் வந்துச்சுன்னா நான் பயப்படதான் சாம் செய்வேன். அப்பயும் நீ ஒத்துக்க மாட்டல? என்ன ரோட்ல போறவன் அதானே நீ சொல்ற? சாம், இந்த மாதிரி எல்லாம் பேசாத சாம். பல டைம் சொல்லிட்டு உன்கிட்ட. நானா சொன்னேன்? நீ தானே இப்ப சொன்ன. நான் எப்படி சொன்னேன், எதுக்கு சொன்னேன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ சார். முதல்ல இந்த அழுகுறது நிப்பாட்றியா? பாக்க எனக்கு கோவமா வருது. நல்லா அழுக வைக்கணும்னு தானே நினைச்சேன், அழுந்துட்டல, அப்புறம் என்ன? முதல்ல உன்ன நான் அழுக வைக்கணும்னு நினைக்கவே இல்ல. சரி சொல்லு, இப்ப நீ எதுக்கு என்கிட்ட பேசாம இருக்க? அதுக்கு காரணமாவது சொல்ல வேண்டியதானே? யார்த்தையும் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. ஓ, அவசியம் இல்லையா? சொல்லு, கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நான் யாரோ இல்ல. நான் தான் சொல்லிட்டல, யாருக்கும் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அப்ப நான் யாரோ நீ சொல்ற அதானே? சாம், உன்னை யாரோன்னு சொல்லல, சொல்றதுக்கு பதில் இல்லன்னு தான் நான் சொன்னேன். ஓ, அப்ப மேடம் நான் யாரோன்னு சொல்லவே இல்ல. நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்ல. சரி ஓகே, ஃப்ரெண்டா இருந்தா பேச மாட்டீங்களோ? ஏதாவது ஒரு காரணம் தான் என்கிட்ட சொல்லணும், அப்பதானே எனக்கும் தெரியும். நீ பாட்டுக்கு மூஞ்சி திருப்பிட்டு பண்ண எனக்கு ஏதாவது தெரியுமா? எதுக்காக பேசாம இருக்க? என் மேல ஏதாவது தப்பு இருக்கான்னு சொன்னா தானே தெரியும். சாரி சாம், என்னால சொல்ல முடியல சார். ஆனா நீ இதை வேணும்னு தானே பண்ணிருக்க. இருக்கு சாம், உனக்கு நான் பயப்படுவேன்னு தெரிஞ்சே பண்ணிருக்கல. வாய்க்குள்ளேயே எது பேசினாலும் எனக்கு காதுல விழுக்காது. நான் உன்கிட்ட பேசவே இல்ல. ஓகே, நீ என்கிட்ட பேசாம இரு. அப்புறம் எதுக்கு என் கையில ரத்தம் வர மாதிரி இருக்கும்போது நீ என்கிட்ட வந்து பாசமா பேசுன? சாம், நான் அதான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டல, இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத சாம். தயவு செஞ்சு என்ன தனியா விடு. அப்ப கடைசி வரைக்கும் ஏன் பேசாம போனேன்னு ஒத்துக்க மாட்டல? சொல்லு ஷாலு.
சாம் ப்ளீஸ் சாம் அப்படியெல்லாம் கேட்காத சாம், எனக்கு அவ்வளோ வருத்தமா இருக்கு சாம். இப்ப நீ சொல்றியால உண்மையிலுமே வெட்டிக்கிட்டுமா? சாம் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வையேன், எனக்காகலாம் யாரும் எதுவும் பண்ண வேணாம். உனக்காக யார் பண்ண? என் மனசு வலிக்குது, நான் கையை வெட்ட போறேன். சாம் பார்க்க மாட்டேன் சாம், பழிர் நப்பிடுவேன் பாத்துக்கோ. நீ தான் சொன்னிய நான் யாரோன்னு சொல்லி, அப்புறம் எப்படி நீ அடிப்ப என்ன? ஏன் சாம் என் உயிரை வாங்குற? மேடம் சொல்லுங்க, என்ன பதில் கிடையாதா? சாம் என்கிட்ட எதுவும் கேட்காதன்னு சொன்ன சார். உனக்கு சும்மா கையெடுத்த மாதிரி நடிச்சதுக்கே இவ்ளோ வலிக்குதே. எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் 2 நாளா நீ பேசாம இருக்கும் போது. நீ 2 நாளா பேசாம இருக்கிறது அவ்வளோ வலிக்குது ஷாலு எனக்கு. நானும் உன்னை பேச வைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்றானா எதுக்குமே நீ பேச மாட்டேங்கிறியே. எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா ஷாலு? வாழா வாழ்வே அடி நீதானம்மா, சாகாவரம் போல வந்தாயம்மா, பாவம் தீராதா சாபம் வீழாதா, மூச்சு காத்தும் பேர் சொல்லாதா, தூண்டில் மீ